நுண்ணறிவு அலை என்பது இனி தொலைவில் இருந்து பார்க்கக்கூடியதாக இல்லாமல் உலக மக்களின் வேலைவாய்ப்பு அமைப்புகளையும் அன்றாட வாழ்க்கை முறையையும் மாற்றி அமைக்கும் தொழில்நுட்ப சுனாமியாக உருவெடுத்து வருகிறது. ஏனெனில் அறிக்கைகள் எழுதுவது முதல் கணினி நிரல்களை உருவாக்குவது வரை ChatGPT, கிளவுட் மற்றும் கூகுள் ஜெமினாய் போன்ற செயற்கை நுண்ணறிவு கருவிகளின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இருப்பினும் கல்வி அமைப்பு, பாடத்திட்டங்கள் மற்றும் பாடப்புத்தகங்கள் ஆகியவற்றில் இந்த வளர்ச்சி செயற்கை நுண்ணறிவில் தேர்ச்சி பெற்ற புதிய தலைமுறையை உருவாக்க தயாராக உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக கல்வி, செயற்கை நுண்ணறிவு மற்றும் சமூக மேம்பாடு தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபட்டு வரும் முனைவர் ஷரலா சுப்பிரமணியம் தெரிவித்தார். AI முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே நமது பள்ளி மற்றும் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களுக்கு இந்த மாற்றத்திற்கு ஏற்ப புதுப்பிக்கப்பட வேண்டும். மாணவர்கள் AI பயன்படுத்த கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அதனை பொறுப்புடனும் நெறியுடனும் சிந்தித்து பயன்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும். AI வழங்கும் ஒவ்வொரு தகவலும் சரியானதல்ல என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் விமர்சன சிந்தனை மிகவும் அவசியம். எனவே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திறன்களை உள்ளடக்கிய வகையில் பள்ளி பாடத்திட்டங்களையும் பாட புத்தகங்களையும் முழுமையாக புதுப்பிக்கும் நடவடிக்கை விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்று முனைவர் ஷரலா சுப்பிரமணியம் கேட்டுக்கொண்டார். அதேவேளையில் புதிய பாடத்திட்டத்தின் வெற்றி ஆசிரியர்களின் முழு தயார் நிலையை பொறுத்தே அமைவதால் நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது டெலிமா தளம் மூலம் மைக்ரோசாஃப்ட் 365 Copilot மற்றும் Canva for Education போன்ற மேம்பட்ட கருவிகளை பயன்படுத்தும் வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு கிடைத்துள்ளது. இந்த முயற்சி வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் நிர்வாக பணிகள் மற்றும் கற்பித்தல் உதவி பொருட்களை தயாரிப்பதில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் திறனை ஆசிரியர்கள் பெறுவதற்காக அவர்களுக்கு தீவிரமான பயிற்சிகள் அவசியமானதாக உள்ளது. ஆசிரியர்கள் திறமையுடன் செயல்பட்டால் மட்டுமே அந்த அறிவை மாணவர்களிடம் இலகுவாக கொண்டு சேர்க்க முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். ஆசிரியர்கள் AI திறமையாக பயன்படுத்தினால் மாணவர்களும் அதன் முழு பயனை பெற முடியும். முடிவாக AI என்பது மனிதனை மாற்றுவதற்கான கருவி அல்ல, மனிதனின் திறமையை மேம்படுத்தும் கருவியாகும். எனவே எதிர்கால தலைமுறையை உருவாக்க கல்வி முறையும் AI வளர்ச்சியுடன் இணைந்து முன்னேற வேண்டும். பள்ளி பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு திறன்களை சேர்ப்பது இளம் தலைமுறையின் இலக்கவியல் இடைவெளியை குறைக்கும் எதிர்கால முதலீடாகும். எனவே கல்வி அமைச்சுடன் இணைந்து பள்ளிகளும் சமூக அமைப்புகளும் ஒருமித்த சிந்தனையுடன் இவ்விவகாரத்தை கையாள வேண்டும் என்று பர்னாமா செய்திகளிடம் முனைவர் ஷரலா கேட்டுக்கொண்டார்.